our eyes of school, welcome to our fantastic sketch on mobile awareness, performed by our brave boys and girls. It shows how too much phone time hurts eyes, stops playing and makes us sad. But smart use brings joy and health back. So let's put our hands together for our skit team. மா காஃபி மா. இந்த ரெடி பண்ணுறேன்ப்பா. ஸ்கூலில் எப்படி போச்சு? நல்லாதாம்மா போச்சு. நல்லா படிக்கிறியா? கிளாஸில் நல்லா கவனிக்கிறியா? அதெல்லாம் நல்லாதாம்மா படிக்கிறேன், நல்லாதான் கவனிக்கிறேன். ஆனால் பர்சன்ஸ் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இல்லை, வர வர மார்க் எல்லாம் கம்மி ஆகிட்டே வருது, அதனால தான் கேட்குறேன். அது பர்சன் நிறையா இருக்கா, அதுவும் இல்லாமல் சிலபஸ் வேற மாற்றி வச்சுட்டாங்க. டீச்சர்ஸ்க்கு வேற எதுவும் தெரியல. அவங்க ஒழுங்கா சொல்லி கொடுத்தா தானே மார்க் எடுக்கிறதுக்கு. கஷ்டமாக இருந்தால் டியூஷன் ஏதாவது அரேஞ்ச் பண்ணட்டுமாப்பா? அதெல்லாம் வேணாம்மா, சனி ஞாயிறெல்லாம் படிச்சுக்கலாம். காஃபி எங்கம்மா? நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் கொண்டு வந்துடுறேன். 2 மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. 1, எல்லார்கிட்டையும் கீழ்ப்படிதானா நடக்கணும், எந்த தப்பும் பண்ணக்கூடாது. 2, கவனமாக நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்கணும். சரியா? எத்தனை தடவைமா சொல்லுவீங்க? கனவுல கூட நீங்க டெய்லி வந்து இதே தான் சொல்ற மாதிரி இருக்குது. விடுங்கம்மா. சரி சரி, ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. விஜய், உன் ஃபோன் எங்க? பேக்ல தாமா இருக்கு, சைடு ஜிப்ல பாருங்க. எந்த தேவையில்லாத வேலையும் பண்ணல, கிளீனா தான் இருக்கு. நல்ல பையனா தான் இருக்கான். என்னம்மா விஜய் ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க? ஃபோனை எப்படி யூஸ் பண்றான்னு தான் பார்த்துட்டு இருக்கிறேன். இல்லை சரியாக தான் இருக்கான். காலையில் நான் அவனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணும்போது ஆஃப் பண்ணிடுறான், அப்புறம் ஈவினிங் தான் ஆன் பண்ணுறான். அதுவும் இல்லாமல் அவனோட சிம் கார்டை என்னோட ஃபேமிலி ஆப்பில் ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். சரியாக தான் போயிட்டு இருக்கு. டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு. டெக்னாலஜியில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நம்ம பையன் எப்படி போயிட்டு இருக்கான்னு நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும். சரி, அவன் காஃபி கேட்டான், வாங்க நீங்களும் குடிங்க. டேய் கார்த்தி, எங்கடா இருக்க? சீக்கிரம் வாடா. டேய், கிளாஸுக்கு போவானாமாடா? கிளாஸுக்கு அப்புறம் போகலாம். நான் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், வாடா பார்க்கலாம். டேய், நீ ஸ்கூலுக்கு வந்த உடனே வேற சிம் போட்டுக்கிற, வீட்டுக்கு போனதும் பழைய சிம் போட்டுக்கிற. பப்பா, எங்கிருந்துடா இந்த ஐடியாலாம் வருது? சமடா நீ. எங்க அப்பா என்னம்மா பெரிய டிஜிட்டல் புள்ளி நினச்சிக்கிட்டு ஃபேமிலி ஆப்பை வச்சு என் சிம்மை ட்ராக் பண்றாரு. நான் யாரு கூட சேட் பண்றேன், என்ன வீடியோ பார்க்குறேன், என்னென்ன சைட்டுக்கு போறேன், எல்லாத்தையும் வாட்ச் பண்றாரு. நான் யாரு? புலிக்கே புலியில. அதான் இங்கே வந்த உடனே புது சிம் போட்டிருக்கேன். எப்படி? டேய், நீ வேற சைட்டுக்கு போனா கண்டுபிடிச்சிடுவாரேடா. அதுக்கெல்லாம் நிறைய செட்டிங்ஸ் இருக்குடா, ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் அப்பாவால் எதையும் கண்டுபிடிக்க முடியாது. நீ எப்படியோ சிம்மை மாற்றி மாற்றி உங்கள் அப்பாவை ஏமாற்றிக்கிட்டு இருக்க. உங்ககிட்ட இருந்து நிறையா டெக்னிக்ஸ் கற்றுக்கலாம் போல இருக்கே. அதனால தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் நீ லீடர் ஆகிட்ட. வீட்டில் போனால் உடனே பூனை மாதிரி ஆயிடுற. சரி சரி, போர் அடிக்குது, கிளாஸுக்காவது போகலாம். என்ன பாய்ஸ், எக்ஸாம் எழுதின பேப்பரை பார்த்தீங்களா? ரொம்ப மோசமா இருக்கு. இப்படி போனா பப்ளிக் எக்ஸாம்ல கோட்டை விட்டுருவீங்க. சரி, எல்லாம் போங்க. விஜய், நீ மட்டும் இரு. என்ன விஜய், உனக்கு என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவ, இப்ப டாப் 10ல கூட வரல. என்ன ஆச்சு? ஒன்றும் சரியில்லையே. இல்லை மிஸ், அது வந்து எக்ஸாம் டைமில் ஃபீவர் வந்துருச்சு, அதான் ரிவைஸ் பண்ண முடியலை. சரி சரி, நெக்ஸ்ட் டைம் திரும்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், புரியுதா? ஓகே மிஸ். நல்லா படிச்சிட்டு இருந்தானே, ஏன் இப்படி ஆகுறான்? சம்திங் ராங். இவ கவனம் வேற வழியில போகுதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்க்கணும். அடிக்கடி கிளாஸ்ல வேற எல்லாம் போறானே, எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணு வைப்போம்.
கார்த்தி வா வா, உனக்கு ஒரு வீடியோ காட்டுறேன், செமையா இருக்கு. கிளாஸ் நேரத்துல மரத்தடியில என்ன பண்ணிட்டு இருக்க? மொபைல்ல என்ன பாக்குற? ஒன்றும் இல்லை மிஸ். இல்லை மிஸ், ஒன்றும் இல்லை. கூடாத. இல்லை மிஸ், ஒன்றும் இல்லை மிஸ். கொண்டாயிங்க. அதானே பார்த்தேன், இந்த மாதிரி வேலை பார்க்குறியா? என்னடா மார்க் குறைஞ்சிட்டே வருது, ஒழுக்கமும் தேஞ்சுக்கிட்டே போகுதுன்னு பார்த்தேன். இல்லை மிஸ், சாரி மிஸ், இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க மிஸ். முதல்ல ஸ்கூலுக்கு மொபைலே கொண்டு வரக்கூடாது. நீ என்னடானா இங்கே கொண்டு வந்து தப்பான விஷயத்த பார்த்துட்டு இருக்க. சாரி மிஸ். என்ன சாரி? வர வர உன் நடவடிக்கை சரியில்லை. உங்க அம்மா கிட்ட பேசினாதான் சரி வரும். போ, நான் பேசுறேன். மிஸ் சாரி மிஸ், மொபைலை கொடுங்க மிஸ். இந்த மொபைலை உங்க அம்மா கிட்ட தான் கொடுப்பேன். நீ கிளாஸ்க்கு போ. வேண்டாங்க மிஸ், சாரிங்க மிஸ். இது என்ன ஸ்கூலா இல்லை ரெக்ரேஷன் கிளப்பா? இந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, அதை கெடுத்துட்டியே. கோ டு த கிளாஸ் நவ். ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நான் விஜயோட கிளாஸ் டீச்சர் நிர்மலா பேசுகிறேன். சொல்லுங்க மிஸ். சாரி, உங்கள் நம்பர் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். எப்படியோ டெலீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, புது நம்பர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்களே? இல்லை இல்லை, இது உங்கள் பையனோட புது நம்பர். இல்லை மேம், அவனுக்கு வேற நம்பர் இல்லையே. இது எப்படி? நீங்கள் நாளைக்கு ஸ்கூலுக்கு வாங்க, உங்கள் பையனோட ஃபோன் இங்கே தான் இருக்கும். நீங்கள் நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க. ஓகே மிஸ். என்ன, ஏதாவது பிரச்சனையா? நேரில் வாங்க. டேய், என்னடா நடக்குது ஸ்கூல்ல? படிக்கிற நேரத்துல செல்ல நோண்டிட்டு இருந்தியா? யார் ஃபோன் அது? அம்மா, அது என் ஃபோன் தாம்மா. அதில் என் ஃபோன் தாம்மா. அப்புறம் எப்படிடா அதுல வேற நம்பர் இருக்கும்? அது வேற ஒருத்தனோட சிம்மா. இன்னொரு பையனோட சிம் எப்படா உன் ஃபோன்ல வந்துச்சு? அவன் ஃபோன் இல்லாம வெறும் சிம்மை மட்டும் வச்சிருந்தானா? அம்மா, அவன் ஃபோன் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதாம்மா என் ஃபோனில் செக் பண்ணிட்டு இருந்தான். நான் சொன்னா நம்ப மாட்டீங்களாம்மா? சரி சரி, அதை ஏன் ஸ்கூல் டைம்ல பண்ணீங்க? ஈவினிங்ல பண்ணிருக்கலாம்ல. அம்மா, அது கேம்ஸ் பீரியட் தாம்மா. சரி சரி, நாளைக்கு டீச்சர் ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்காங்க. நான் வந்து என்னன்னு கேட்டுக்கிறேன். அம்மா, எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்கிற மாதிரி இருக்கு, நாளைக்கு லீவ் போட்டுக்கவா? அப்படியா? அப்படி ஒன்றும் ஃபீவர் மாதிரி இல்லையே. டேப்லெட் தரேன், லீவ்லாம் ஒன்றும் போட வேணாம். மேம், நீங்கள் வர சொல்லியிருந்தீங்க. ஆமாம், உங்களை ஏன் வர சொன்னேன்னா, இந்தா உங்கள் பையனோட மொபைல். ஸ்கூலுக்கு வரும்போது ஃபோன் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு தெரியாதா? இல்லை மேம், ஏதோ கூகுள் மீட் கிளாஸ் எடுப்பாங்க. புரியாததெல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணி உடனே பார்த்துக்கலாம்னு ஃபோன் கொண்டு வர சொன்னாங்கன்னு சொன்னானே. அதுவும் இல்லாமல் அவன் அதை மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்க எங்கள் ஃபேமிலி ஆப்பில் அவனோட சிம்மை ட்ராக் பண்ணி மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுவும் இல்லாமல் அவள் யூஸ் பண்ணது ஏதோ வேற பையனோட சிம்மாமே. பசங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே நம்பிடாதீங்க. ஏமாத்துறதுல அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டு. உங்கள் பையன் ரேங்க் கார்டை நீங்கள் பார்த்தீங்களா? வர வர ரொம்ப மோசமாயிட்டே இருக்கான். போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது. டீச்சர்ஸே சொல்லி கொடுக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னான். என்கிட்ட மார்க் குறைஞ்சதுக்கு உடம்பு சரியில்லைன்னு காரணம் சொன்னான். டீச்சர் சரியாக சொல்லித்தராமலா வருஷம் இந்த ஸ்கூல் சென்டம் வாங்குது. இப்போ உள்ள பசங்க பேரண்ட்ஸை ஸ்மார்ட்டாக ஏமாத்துறாங்க, புரிஞ்சுக்கோங்க. சரி, விஜய் யாரோட சிம்மை யூஸ் பண்ணா? விஜய், இந்த ஃபோனில் இருக்க சிம் யாரோடது? மிஸ், கார்த்தியோடது மிஸ். கார்த்தியா? அவனை கூப்பிட்டுட்டு வா, அப்படியே அவங்க பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு விசாரிக்கலாம். அது மிஸ், இல்லை மிஸ். உண்மையை சொல்லு, அந்த சிம் அவனோடதா இல்லை உன்னோடதா? அது என்னோடது தான் மிஸ். சாரி மிஸ், தெரியாம. ஏன் பொய் சொன்ன? இங்கே பார் விஜய், இந்த ஸ்கூலில் படிப்பு மட்டும் முக்கியம் இல்லை, ஒழுக்கமும் நேர்மையும் தான் முக்கியம். தப்பு பண்ணுறது சகஜமானது தான், ஆனால் அதை மறைக்கிறதுக்கு அடுத்தடுத்து பொய் சொல்ல வேண்டி இருக்கும், பாத்தியா? அது மேலே மேலே உன்னை மோசமான நிலைக்கு கொண்டு போய்விடும். சாரி மிஸ். இட்ஸ் ஓகே, யூ ஆர் அ குட் ஸ்டூடெண்ட். மேம், என் பையன் இப்படி செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்கள் பிரின்சிபல் கிட்ட ஸ்டூடெண்ட்டோட தவறை எல்லாரும் முன்னாடியும் வெளிப்படுத்தினா அவங்களோட மனநிலை பாதிக்கப்படும். அவங்க திருந்துவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். பிரின்சிபல் கிட்ட நான் பக்குவமாக எடுத்து சொல்கிறேன்.
இவன் மனம் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு வாங்கி தரேன். நிச்சயமா இனிமேல் இது மாதிரி செய்ய மாட்டேன் மிஸ். சாரி மிஸ். ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது இந்த வயசில் நிறைய டெம்டேஷன்ஸ் இருக்கும். இப்போ அதை அடக்கி ஆள பழகு. நீ உன் மொபைல்ல மாத்தி போட்டது சிம் கார்டு இல்ல சிம் கார்டு. அது தவறான டெம்டேஷன் தான் ஏற்படுத்தும். அது உன் எதிர்காலத்தையே அழிச்சிடும். சாரி மிஸ். நீங்களே பாராட்டுற மாதிரி இனிமேல் நடந்துக்குவேங்க மிஸ். ஓகே, சரி சரி, கிளாஸ்க்கு போ. மன்னிச்சிருங்கம்மா. இனிமே இப்படி செய்ய மாட்டேம்மா. உங்ககிட்டயே பொய் சொல்லிட்டேன். அம்மா, எனக்கு அவமானமா இருக்குமா. இனிமே உங்களோட வார்த்தையை மீற மாட்டேம்மா. உன்னை நான் நம்புறேன்டா. இனிமே தப்பு பண்ணாத. அப்படி பண்ணாலும் அதை சுட்டி காட்டும் போது அதை மறைக்க நினைக்காத. வாழ்க்கையில் இது ஒரு பாடமா நினச்சிக்கோ. இந்தா உன் ஃபோன். இல்லம்மா, செல்போன் வேண்டாம். விஜய், நான் உன்னை நம்புறேன்டா. கவனத்தை சதற விடாம கிளாஸ் ரூம்ல பாடத்தை கவனிச்சாலே போதுமா. செல்போன் இன்டர்நெட் எல்லாம் தேவைப்படாது. இதை உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். ஓகேவா? இனி நானே சம்பாதிச்சு தான் ஃபோன் வாங்குவேன். ஓகேடா விஜய். ஏம்மா எப்போ பார்த்தாலும் விஜய் ஃபோனையே செக் பண்ணிட்டு இருக்கே. அவன் நல்ல பையன்தாம்மா. ஆமாங்க, அவன் நல்ல பையன்தான். அவன் நான் சம்பாரிச்சு மொபைலை வாங்கிக்கிறேன், இப்போ எனக்கு மொபைல் வேண்டாம்னு சொல்லிட்டு போகிறான். அப்படி அவன் சம்பாரிச்சு ஃபோன் வாங்கினா நாம் அவனுக்கு ஒரு சிம் கார்டு வாங்கி தரலாங்க. ஓகே, ஃபேன்சி நம்பராக வாங்கி கொடுத்துடலாம். சரியா?